ஆதார் அடையாள அட்டைக்கான கணக்கெடுப்பு மற்றும் விநியோகிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக மக்கள் கணக்கெடுப்பு துறையின் இணை இயக்குநர் கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் எமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய உரையாடலை இப்போது பார்ப்போம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆதார் அட்டை விநியோகிக்கும் பணி எந்த கட்டத்தில் உள்ளது, ஆதார் அட்டைக்கான தகவல்கள் பெறும் பணி எந்த கட்டத்தில் எட்டியுள்ளது என்பது குறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறையினுடைய இணை இயக்குநரான கிருஷ்ணாராவிடம் கேட்போம். தமிழகத்தில் ஆதார் அட்டைகள் எத்தனை சதவீதம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டுமில்லாமல் தகவலும் பெறும் பணி எந்த கட்டத்தில் உள்ளது? ஆக்சுவலா இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ணது நவம்பர் 2011 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடுல. மற்ற ஸ்டேட் எல்லாம் யூஐடி பேட்டர்ன்ல பண்றாங்க. 12 ஸ்டேட் மட்டும் என்பிஆர் மூலமா பண்றோம். அதுல நம்ம தமிழ்நாடு, ஒரிசா அண்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எல்லாமே சேர்ந்திருக்கு. இதுல நம்ம கவரேஜ் பாத்தீங்கன்னா 7,21,00,000 பேர் நம்ம கவர் பண்ணணும். அதுல இதுவரை 6,83,00,000 பேருக்கு பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். 6,29,00,000 பேருக்கு ஆதார் ஜெனரேட் பண்ணி இஷ்யூ பண்ணிருக்கோம். விடுபட்டு போனவர்களுக்கு ஆதார் அட்டைகள் விடுபட்டு போனவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆதார் அட்டையுடைய உறுப்பினர்கள் யார் என்பது குறித்து அந்த தகவல்கள் வீடுகளுக்கு சென்று வந்து சரி செய்யும் பணி, அதை கண்காணிக்கும் பணி எந்த கட்டத்தில் உள்ளது? ஆக்சுவலா மார்ச் 18 இருந்து நம்ம ஆதார் சீடிங் ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் தமிழ்நாடுல. இது கூட எலெக்ஷனுக்கு வந்ததுனால நான் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. இப்போ இந்த ஜூன் எண்டுக்குள்ள முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1,44,000 இபி இருக்கிறதுல 1,05,000 இபி கவர் பண்ணிருக்கோம். இதுவரை 71% கவர் பண்ணிருக்கோம். கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா தான் இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. டீச்சர்ஸ் வீட்டுக்கு போய் கரெக்ஷன் பண்ணிட்டு எடுத்துன்னு வராங்க. இந்த ஒர்க் அவரும் எல்லா கலெக்டர்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. இந்த மாச கடைசிக்குள்ள முடிச்சு கொடுக்க சொல்லி